கட்டிக்கலாங்க. எவ்வளோ? வணக்கம். ஒரு செட் இட்லி 30 ரூபாய். தோசை நூறுல இருந்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கை சூழாயுத வச்சு இருக்கு, ராம வச்சு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி. திருவண்ணாமலையில கிரிவலம் போக போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கிரிவல வீடியோ இருக்கு. அதுல ஜீவசமாதிகள், அஷ்டலிங்கங்கள், கோயில்களை காமிச்சிருப்பேன். இதுவரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர்றாங்க. கிரிவலம் வர்ற பக்தர்களை நம்பி இங்க ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான பொருட்களை வச்சு இங்க வியாபாரம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வழக்கம் போல ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க கிரிவலம் போகலாம். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி முக்கியமான வியாபாரமே கற்பூரம் விற்கிறதா. இங்க எப்படியும் ஒரு 200-300 பேர்னாச்சும் கற்பூரத்தை கையில வச்சுக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கு வியாபாரம் பண்றாங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கிரிவலத்தை ஆரம்பிக்கிறவங்க கற்பூரத்தை கொளுத்திட்டு ஆரம்பிக்கிறாங்க. சில பேரு தேங்காய சிதற்காய் போட்டுட்டும் கிரிவலத்தை ஆரம்பிக்கிறாங்க. கற்பூரத்துக்கு அடுத்தபடியா நெத்தியில பட்டையும் சூலாயுதமும் போட்டு விடுறாங்க, அச்சு வச்சு. சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா விபூதி வச்சு அப்படியே நெத்தியில பட்டை போட்டு விடுறாங்க. அதுக்கு தனியா நம்ம விருப்பப்பட்டா ஏதாவது பணம் கொடுத்துட்டு போகலாம். இதையே தொழிலா பண்ற நபர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளக் பாயிண்ட்ல மாட்டிக்கிற மாதிரி நைட் லேம்ப் வச்சிருக்காரு. எவ்வளவு விலைன்னு கேட்போம். எவ்வளோ இது? 160 ரூபா, 200 சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 160 ரூபா, 200 பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட காலணிகளை இங்க வச்சுட்டு போகலாம். ஒரு ஜோடிக்கு 20 ரூபா வசூல் பண்றாங்க. சாமி உங்க பேரு? நிறைய வியாபாரிகள் இங்க வர்ற பக்தர்களை நம்பியே தங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறாங்க. இங்க வர்ற பக்தர்கள் உங்களுக்கு எது தேவையோ, உங்களால எது வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. இங்க உள்ள வியாபாரிகளுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். வெள்ளரிக்காய் வந்தாலே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ಶಿವನೇ ಭೂತ ಶಿವಾಯ ನಮಃ. ಹರ ಮಹಾದೇವ ಶಂಕರ ಶಂಕರೇಶ್ವರ. கிரிவலம் போற பக்தர்களுக்கு தேவையான பொருள் இந்த சாக்ஸ். திருவண்ணாமலையில சாக்ஸ் வியாபாரம் நல்லா நடக்குது.
ஒரு ஜோடி சாக்ஸ் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கொஞ்சம் குவாலிட்டியானது 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உட்காரு உங்களை எடுக்கலாம். எவ்வளோம்மா பூ ரேட்டு? 50 ரூபாண்ணா. ஒரு முழமா? வீட்டிலே காய்கறி தோட்டம் போடுறவங்களுக்காக இங்கே விதைகள் விற்கிறாங்க. எல்லா காய்கறிகளோட விதையும் இங்கே கிடைக்குது. கீரை விதையும் கிடைக்குது. இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் கீரை விதை. வேணுங்கிறவங்க இங்கே வர்றவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதனால வெள்ளையா இருக்குது. அது கோலக்கல் சார். அதான் இருக்கு. அது காவி. எவ்வளோ ஒரு பாக்கெட்டு? 20 ரூபா. சிமெண்ட் தரையில் கோலம் போடுறதுக்காக கோலப்பொடி கற்களை வச்சுருக்காங்க. கலர் கலராக நல்லா அழகாக இருக்குது. கிரிவலம் போகையில் இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். கோவில் திருப்பணிக்காக நன்கொடை வசூல் பண்ணுறாங்க. முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க. பூக்கடைகளில் அழகாக கலர் கலராக பூக்களை கட்டி வச்சுருக்காங்க. சோடா இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, எல்லாமே இருக்கு. கூலிங்கா இருக்கு. வாங்கம்மா வாங்க. கூலிங்கா ரோஸ் மில்க் இருக்கு, பாதாம் மில்க் இருக்கு, லெமன் ஜூஸ் இருக்கு, லெமன் சோடா. குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கான மை விற்கிறாங்க. எவ்வளவு கேட்கலாம்? எவ்வளோப்பா ஒன்று? இது 50, 40, 60. அந்த பையன் அந்த லைன்ல பூதன் பார்த்து எவ்வளோண்ணே ஒரு கப்பு? ஒரு கப்பு 20 ரூபா சொல்கிறாரு. ஹெட்ஃபோன்லாம் இங்கே குமிச்சு போட்டு விற்கிறாங்க. ஒரு ஹெட்ஃபோன் வந்து 30 ரூபா சொன்னாங்க. செக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இப்போ திருவூடல் தெருவில் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தோம்னா எவ்வளவு பக்தர்கள் நம்மளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றாங்க. அண்ணாமலையாரை நோக்கி, அண்ணாமலையாரை வேண்டி, அண்ணாமலையாரோட அருளை வேண்டி வர்றாங்க. கிரிவலம் வர்ற அனைத்து பக்தர்களுக்கும் அண்ணாமலையாரோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு நானும் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். கை குழந்தையோட வர்றவங்க கை குழந்தைய தூக்கிக்கிட்டே கிரிவலம் போகிறது சிரமம். அதுக்காக இங்கே வந்து பேபி வாக்கர் வச்சுருக்காங்க. இதில் வச்சுக்கிட்டு நம்ம கிரிவலம் வரலாம். ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோப்பா? 500 ரூபா. கிரிவலம் சுற்றி வர்றதுக்கா? நெத்தியில் வைக்கக்கூடிய அச்சு இருக்கு பாருங்க, பட்டை சூலாயுதம் இந்த மாதிரி அச்சு. இதை இங்கே ஒருத்தர் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காரு. வாங்க சூலாயுதப்பட்டை, வேல்பட்டை வாங்க. வேலை அச்சு இருக்கு, சூலாயுதம் அச்சு இருக்கு, ராம அச்சு இருக்கு வாங்க. சிவலிங்க பட்டை இருக்கு வாங்க. அச்சு போட்டு வாங்க. அச்சு வாங்கி போங்க. அச்சு வாங்க சிவா வாங்க.
ஹெட்போன் விலை 30 ரூபாய் மட்டுமே. ஹெட்போன் இருக்கு, ரொம்ப கம்மி விலை தாங்க. சூப்பரான ஹெட்போன் விலை 30 ரூபாய் மட்டுமே. ரொம்ப குறைவான விலையில ஹெட்போன் விற்பனை செய்யறோம். வாங்கம்மா, கேட்டு வாங்குங்க சார். வாங்க சார், ஹெட்போன் இருக்கு, 30 ரூபாய் மட்டும் தாங்க. ஹெட்போன் 30 ரூபாய் மட்டுமே. வாங்கி செல்லுங்க. சுட சுட சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் உங்களுக்காக பேரிச்சம்பழம் 1/2 கிலோ 50, 1 கிலோ 100, 1/2 கிலோ 50, 1 கிலோ 100. கலர் கலரா அல்வா, அப்புறம் பேரிச்சம்பழம் 1 கிலோ 100 ரூபா, 1/2 கிலோ 50 ரூபான்னு விற்கிறாங்க. கம்ப்யூட்டர்லேயே ஜோசியம் பார்க்குறாங்க, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. இங்க வியாபாரிகள் ரேட்டை சொல்றது தமிழ்லையும் சொல்றாங்க, தெலுங்குலையும் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆந்திரா தெலுங்கானால இருந்து பக்தர்கள் வந்து குவிகிறாங்க. இங்க நாங்க திருவண்ணாமலையில இருக்கோம். இங்க ஒரு செட் இட்லி 30 ரூபாய். தோசை 20 ரூபாய் சார். ஒன்று எத்தனை தோசைமா இருக்கும்? ஒரு தோசை 20 ரூபாய். ஒரு பிளேட்டுக்கு வந்து 40 ரூபாய். 2 தோசை இருக்கும். 2 தோசை. சரி, தேங்க்யூ. சார் போலிங்களா? சொல்லுமா சார். கவர் எடுங்க. எவ்வளோ போல்? ஒரு போலி 10 ரூபாய். எந்த ஊர்னே நீங்க? நாங்கள் திருவண்ணாமலை சார். சரி சரி சரி. கிரிவலத்துக்கு மட்டும் தான் வியாபாரமா இல்லை டெய்லியா? சார் எல்லா நாள்லையும் போலி தெரு விற்கிறோம் சார். மூங்கில கிழிச்சு செய்யப்பட்ட கூடை, முறம் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஆன்லைன் பொருட்களை வச்சு இவங்க வியாபாரம் பண்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ இது ஒன்று? 200. எல்லாமே எல்லாமே இல்லை, ஒன்று ஒரு ரேட். இது மட்டும் 200. என்னென்ன இது? இது எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்ட் இது. நீங்கள் நம்ம திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே எல்லாமே ஆஃப்லைனில் தான் விற்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆஃப்லைனில் இது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். நம்ம இது சரி கஸ்டமருக்காக அவங்களுக்காக கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஆஃப்லைனில். உங்களுக்கு இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டுட்ருக்கோம். நம்ம எங்களது 5 வருஷமாக கடை இருக்குது, ஷாப்பு. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா ஐடின்னு இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு இன்ஸ்டா ஐடின்னு இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து மேரேஜு, அப்புறம் பர்த்டே, அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். நீங்கள் எப்போ ஆர்டர் போட்டால் 2K கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ்ன்னு எங்களுது 2K கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ். திருவண்ணாமலை தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி 2K கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் இருக்கும். அதில் போங்க பாருங்க. எவ்வளோ இது? சின்னது அது பெருசு? இங்க ஒருத்தர் வெள்ளருக்கு கட்டைகளை கொண்டு வந்து வெள்ளருக்குல விநாயகர் செஞ்சு வைக்கிறாரு. எவ்வளோ இது? சின்னது எவ்வளவு, பெருசு எவ்வளவு? பெருசு வந்து 250 ரூபா சாமி, கொடுக்குறது 200 ரூபா. சின்னது வந்து 120 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுங்க பாருங்க. இது என்ன இதா? ஆமாம் சார், ஒரிஜினல். மாற்றெல்லாம் கொடுக்க மாட்டேன் சார். இல்லை அதை காமிங்க பாருங்க. வெள்ளருக்கு விநாயகர். வெள்ளருக்கு தான் சார், மாற்றெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புண்ணியஸ்தலம் போயெல்லாம் சொல்லி வைக்க மாட்டோம். நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தான் சார். வெள்ளருக்கு விநாயகர் வேணுங்கிறவங்க அடுத்த தடவை கிரிவலம் வரையில ஐயாவை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து கோவில் திருப்பணிக்காக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு இவங்களை பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களுக்கு பண்ணுங்க.
நவரத்ன கற்கல்ல மோதிரம் செஞ்சு வச்சுருக்காங்க. கருத்து போகாதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். ஓம் முருகா ஐம்பன் ஜுவல்லரி ராசிக்கல் மோதிரங்கள் 100 ரூபா முதல் 450 ரூபா வரை உண்டு. கருக்காது வழுக்காது நல்லா இருக்கும். இந்த கடைக்கு பேர் ருத்ரா காட் பூஜா ஸ்டோர். இங்கே ஒரிஜினல் மட்டும்தான் கிடைக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ருத்ரா காட் பூஜா ஸ்டோரில் கருங்காலி மாலை, தேவதாரு மாலை, சின்ன பொடியாக இருக்கிற ருத்ராட்ச மாலை எல்லாமே இங்கே கிடைக்குது. சின்ன சைஸ் மண்டை ஓடு மாதிரி இருக்கிற மாலையும் இங்கே கிடைக்குது. இது ஏதோ ஒரு கல்லில் செய்கிறாங்க. கரெக்டாக மண்டை ஓடு மாதிரியே இருக்கு பாருங்க. ருத்ராட்ச மாலையெல்லாம் நல்லா விலை கம்மியாகவே கொடுக்குறாங்க இங்கே. வலம்புரி சங்கு இருக்கா? என்ன ரேட் அது? சொல்றீங்களா? சொல்லுங்கண்ணே. வலம்புரி சங்கு சின்னது வந்து 450 ரூபாலேருந்து இருக்குது. 650, 800 ரூபா, 1500, 2500 வரைக்கும் இருக்குது வலம்புரி சங்கு. இது வந்து டிஸ்ட்ரிக் வைக்கிறது. இந்த சங்கு இதெல்லாம் டிஸ்ட்ரிக் வைக்கிறது. வைக்கலாம். வில்வ குடுவை, திருநீர் கொட்டி பசுஞ்சான விபூதி. பசுஞ்சான விருது. ஆமாம், கலப்படமே எதுவும் இல்லாது. இதெல்லாம் கொம்பா? மாடு கொக்கரை. இது கொக்கரை. இதுக்கு பேர் என்னதுண்ணே? மாட்டு கொம்பு தான். ஆனால் இப்படி வந்ததுனால கொக்கரை. கொக்கரை. ஆமாம். இந்த கொம்புல செஞ்ச வாத்தியத்துக்கு பேர் கொக்கரைன்னு சொல்கிறாரு. இதோட விலை வந்து 2500 ரூபா. ஊதுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சிவ பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த ருத்ரா காட் பூஜா ஸ்டோரில் வச்சுருக்காங்க. வர்றவங்க பார்த்து வாங்கிக்கங்க. கடைக்கு உள்ள போய் பார்ப்போம். சிவ பூஜைக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹரியோம், நமஸ்காரம் ஐயா. என் பேர் ரவிசாமின்னு சொல்லி திருவண்ணாமலையில் அக்னி குளத்துக்கு ஆப்போசிட்டில் ருத்ரா காட் பூஜா ஸ்டோர்னு கடை திறந்து வச்சிருக்கிறோம். பௌர்ணமிக்கு ரோட்டில் நிறைய பொருள் எடுத்து வச்சு வைப்போம். மற்றபடி இந்த ஷோரூம் அது வச்சுருக்குறோம். நம்மகிட்ட ருத்ராட்சம், பூஜைக்கு உண்டான சங்கு, மாலைகள், இந்த நர்மதா பானலிங்கம், இப்படி எல்லா பொருளும் வகை வகையாக வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் தான், ஆனால் சில்லறைக்கும் நம்ம கொடுப்போம். கருங்காலி, நர்மதா பானலிங்கம், இது வந்து சோனபத்திரன்னு சொல்லி விநாயகர் அம்சக்கல், திஷ்டிக்கு கட்டுற சங்கு, யானை முள்ளி சங்கு, விளக்கு, இந்த மாதிரி திருவோடு, மொத்தமாக உடுக்க எல்லா பொருளும் நம்ம வச்சிருக்கிறோம். குறைஞ்ச விலைக்கும் நம்ம விற்கிறோம். மொத்த விலையில குறைஞ்ச விலைக்கு விற்கிறோம். நம்மளோட இது வந்து ஸ்படிக லிங்கம். இது வந்து இந்த மாதிரி வச்சு இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிவனுக்கு அபிஷேகம் இந்த செட்டாவே நம்ம எப்படி கொடுக்குறோம். எவ்வளோண்ணே இது? இது வந்து 1500 ரூபா இந்த லிங்கம் வச்சா. இது வந்து ஒரு கிராம் 15 ரூபா வரும். இது என்ன இடம் வருதோ அதை வச்சு அப்படியே நம்ம தருவோம். இந்த மாதிரி சங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சு விற்கிறோம். தோலோட தோல் இல்லாம இப்படி பல்லதரப்பேட்டில் அது மாதிரி மாட்டு கொம்பு, ஐயா இதெல்லாம் பாத்தீங்கன்னா
ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க, மரகத பச்சை. ஒரிஜினல் மரகதம் யாரையும் வைக்க முடியாது, அரசரை தவிர. ஆனா அந்த ஜாதி ஜேடு அப்படின்னு சொல்லி அதுல சிவலிங்கம், விநாயகர், இந்த மாதிரி பெரிய பெரிய லிங்கம், சின்ன லிங்கம், மேரு, நிறைய வகை வச்சிருக்கிறோம். சாலி கிராமக்கல் பாத்தீங்கன்னா கண்டகி நதியில கிடைக்கிற சாலி கிராமம். இது சிவ அம்சம், இது லிங்க மாதிரி இருக்கும், ஒட்டி இருக்கும். திறந்து பார்த்தா லிங்கம் தெரியும். இது லிங்க சால கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சால கிராமத்துல வந்து அந்த வண்டு போய் இது வஜ்ரகிரி வண்டு போய் உருவாக்குறது தான். இது லிங்க சால கிராமம், இது வந்து விஷ்ணு சால கிராமம்னு பேரு. இந்த மாதிரி இருக்கும். அதுல நம்மகிட்ட விசேஷமா இருக்குது 14 சக்கரம் உள்ள ஒரு சால கிராமம் இருக்கு. ஒவ்வொன்னுலயும் பாத்தீங்கன்னா சக்கரம் இருக்கும். 14 தூரங்கள் இருக்கும். 14 தூரங்கள் உள்ள ஒரு சால கிராமம் இருக்கு. இதெல்லாம் ஸ்படிகம். கிராம் 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐயா. நிறைய வாங்கினா நம்ம முன்ன பின்ன இது பண்ணிடுவோம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லிங்கம், பனி லிங்கம். அமர்நாத் பனி. ஆமா, அமர்நாத் பனி லிங்கம் மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? அதனால அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் கடையில. இது அழகுக்கு தான் வச்சிருக்கிறேன். ஒரு 2 பேரும் கேட்டப்புறம் கொடுக்கல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொருட்கள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. இது இங்கே தான் கிடைக்குது. தேவை இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கங்க. ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை விற்கிற கடைகள் நிறைய இருக்கு. ஆன்மீக புஸ்தகங்கள் இங்கே கிடைக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறது ஒரு சாம்பிள் தான். 10 கடை இருந்துச்சுன்னா அதில் ஒரு கடை தான். 10 புத்தக கடை இருந்தால் ஒரு கடையை தான் காமிக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா கடைகளையும் காமிச்சிட்டு வரேன். நம்ம இப்போ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு எதிரில் உள்ள எல்லை காளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த எல்லை காளியம்மன் கோயிலில் நிறையா பேர் சூளத்தில் எலுமிச்சங்கனியை குத்தி வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய திருநங்கைகள் இங்கே வர்றவங்களுக்கு திஷ்டி கழிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு 100 திருநங்கைகள் இங்கே இருப்பாங்க. பின்னாடி ஆள் நிக்கிறாங்க பாருமா, இவங்களை கேட்டு சுத்துமா. வணக்கம், என் பேரு நமிதா. நான் திருவண்ணாமலை தான். இந்த காளிமா கோயில்ல பௌர்ணமினா சுத்தி போடுவோம். நார்மல் டைம்ல கூட்டம் வரும். இந்த காளிமா கோயில்ல டைம் மட்டும் பௌர்ணமி மட்டும்தான் அந்த கூட்டம் வரும். நாங்க கொடுக்குற 10 ரூபாய் வாங்கி 9 குத்து பெரம்புல நாங்க சுத்தி போட்டு ஆசிரமம் பண்ணி அவங்களை அனுப்புவோம். இந்த காளிமா கோயில் வந்து ஃபேமஸான கோயில். இந்த காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி 3 சூளம் இருக்கு. 3 சூளத்துலையும் எலுமிச்சம்பழம் குத்துறதை பாருங்க. இதெல்லாம் குத்துன பழங்கள். இங்கே மார்பிள் கல்லில், கிரானைட் கல்லில் சிற்பங்களை, கடவுள் சிற்பங்கள், மற்ற சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கடைகள் இங்கே இருக்குது. வரிசையாக நம்ம கிரிவல பாதையில் பார்க்கலாம். பெரிய சிலைகள் செஞ்சு வைக்கிற கடைகளும் இருக்குது. இங்கே ஒரு வியாபாரி தொப்பி, ஹேண்ட்பேக்லாம் வச்சு வித்துட்ருக்காரு. இது பெரும்பாலும் வந்து வெளிநாட்டுக்காரங்கள் நிறையா வாங்குவாங்க இந்த தொப்பியெல்லாம். அவர்கிட்ட கேட்டதுக்கு 90% இந்தியாக்காரங்க தான் வாங்குறாங்க, 10% தான் வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார்.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செம்பில் செஞ்ச காப்பு விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. பக்கத்துலேயே ஐம்பொன்னால் செஞ்ச மோதிரம், ராசிக்கல் மோதிரம் விற்கிறாங்க. பெண்களை கவர்ற மாதிரி வண்ண வண்ணமாக அழகாக மலர்கள் இங்கே விற்கிறாங்க. இந்த மாதிரி கடைகளும் நிறைய இருக்குது கிரிவல பாதையில். ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். ஒரு வேன்லே ஹோட்டலாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. வாழை இலையில் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னா இன்னொரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னா இன்னொரு கோன் ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு பால் ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னா இன்னொரு பால் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இந்த கோல்டு கலர் வளையல் நிறைய இடத்துல இருக்கு. வர்றவங்க இதை வாங்கவும் செய்கிறாங்க. இடுப்பு வலி இருக்கும், அந்த மாதிரி வலி யாருன்னா வலி இருந்தா வாங்க சார். நான் தான் சொல்றேன், என்னோட வாகனம் நிற்குது, நேரடியாக வாங்க. வலி நிவாரண தைலம் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 100 வண்டி இருக்கும் திருவண்ணாமலையில். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். விளம்பரத்துக்காக வெறும் 50 ரூபாய். இங்கே சோளம் வைக்கிறாங்க, முழு சோளம். இங்கிட்டு தான் எடுக்கலாம், இங்கிட்டு எடுக்கலாம். இந்த மூலிகைலாம் பாருங்க சுத்தமா செத்து. ஒரு மூலிகை வியாபாரி இங்கே இருக்கிறாரு. மூலிகையில பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. 1-2 வருஷம் ஆச்சு, பல வருஷங்களா. இன்னும் நம்ம கிரிவல பாதைக்குள்ள நுழையலை. செங்கம் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து கிரிவல பாதையில் நுழைஞ்சிருவோம். இது வரைக்கும் இடைவிடாமல் கடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தாகத்தை தணிக்கிறதுக்கு தர்பூசணி பழம், கரும்புச்சாறு. இந்த கரும்புச்சாறு வண்டியிலேருந்து வர்ற புகை தான் கொஞ்சம் போகிற வர்றவங்களுக்கு மூச்சு திணறலை உண்டு பண்ணும் போல் தெரியுது. ஏன்னா ஒரு வரிசையாக கரும்புச்சாறு வண்டியாக இருக்குது. அதிலேருந்து வர்ற அந்த டீசல் புகை நடந்து போகையில் கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணுது. அவங்க இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மின்சாரத்தில் ஓடுற மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் கலராக பிளாஸ்டிக் வயரில் பின்ன கூடைகள், இங்கே பூஜை கூடைகள் நிறையா விற்கிறாங்க. இது முடவாட்டுக்கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. இங்கே வந்து வரிசையாக இப்போ நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு திருவண்ணாமலையில் வச்சு விற்கிறது. நடந்து போகையில் முழிங்கால் வலி இருந்தால் அதை குடிச்சிட்டு அப்படியே நிறைய பேர் நடந்து போகிறாங்க. பல்லக்கில் சாமியை வச்சு தூக்கிட்டு வந்து கிரிவலம் சுற்றிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பல்லக்கு. லேடிஸ் பேக் விற்கிற கடைகள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சில கடைகளில் தான் நல்ல கூட்டம் இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் போல் தெரியுது.
ருத்ராட்சத்தை மரத்தில் இருக்கிற மாதிரி காய்ச்சிக்கு வச்சுருக்காங்க. ஆனால் மேலே வந்து தோல் இருக்கும். அதை நம்ம சுத்தம் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும் ருத்ராட்சம். கண் திருஷ்டிக்கு கட்டுறது வீடு வாகனங்களுக்கு. கிரிவலம் போகிறவங்கள கூப்பிட்டு கையை நீட்ட சொல்லி ஒருத்தர் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. வேடிக்கையாக இருக்குது. பார்க்கறதுக்கு குரலி வித்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். நம்மளோட உடைமைகள் திருடு போகிறதுக்கு இந்த கூட்டத்தில் ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால் கிரிவலம் போகிறவங்க கவனமாக போங்க. நம்ம கவனம் பூரா அவர் என்ன சொல்கிறாருன்றதில் இருப்போம். அந்த டயத்தில் நம்மளோட நகைகள் மொபைல் ஃபோன்லாம் காணாமல் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டேட்டூ போடுற கடைகள் நிறைய இருக்குது. முந்தியெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிவலம் போகையில் டேட்டூ கடைகளும் அவ்வளோவா இருக்காது. அவங்களும் வியாபாரம் இல்லாமல் சும்மா இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லா டேட்டூ கடைகள்லையுமே நல்ல கூட்டம் இருக்குது. காந்தி வேஷம் போட்டு வசூல் பண்ணுறவங்களும் இங்கே நிறைய இருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு காந்தி வேஷம் போட்டவர் இருக்கார். ஒருத்தர் இடது பக்கம் இருந்தால் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொருத்தர் வலது பக்கம் இருக்கார். அடுத்து சைனா கார் நல்லா தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அதில் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்பீடாக இருக்குது. குழந்தைகளை சுண்டி இழுக்கிற மாதிரி இங்கே அழகாக நாய் பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெரம்பு ஃபர்னிச்சர் செய்கிற கடைக்கு உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு வருவோம். நம்மளோட சேனல் பேரை கேட்டுக்கிட்டாரு. உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார். இவங்க பெரம்பெல்லாம் அசாமில் இருந்து வாங்குறதா சொன்னார். ஒரிஜினலுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரோட அப்பா இந்த தொழிலை வந்து ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கதா சொன்னார். மூணு அரைஞான் கயிறு 10 ரூபாங்க. இந்த வியாபாரிகள் ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த பைக்கில் வச்சுட்டு விற்பாங்க. ஜூஸ் கடைகள் தான் அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜூஸ் கடையும் இந்த மாதிரி பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. உள்ள சேர் போட்டு வர்றவங்க ஆறாமரை உட்காந்து ஜூஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி வரிசையாக இந்த கிரிவல பாதையில் இருக்குது. நம்ம இப்போ கிரிவல பாதைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த பார்த்தீங்களா அடுத்த ஜூஸ் கடையை வரிசையாக இந்த மாதிரி பிரமாதமாக வச்சுருக்காங்க. ஜூஸ் கடையை ஒரு ஜூஸ் 50 ரூபா. மசாலா பொரி விற்கிறார் ஒரு வியாபாரி. இங்கே பொரி வந்து நிறைய விற்கிறாங்க. இந்த மாதிரி மசாலா பொரி சாம்பிளுக்கு நான் ஒன்றை காமிச்சிருக்கேன். ஒரு மசாலா பொரி வந்து 30 ரூபா. பொரி சூடாக இருக்கிறதுக்காக பொரி மேலே வந்து கொஞ்சம் ஹீட்டு மாதிரி இது வச்சுருக்காங்க. விறகு போட்டு கனல் மாதிரி. டிவியில் விடுறாரா? யூடியூப்பில் விடுறாரா? அவங்களே எடுத்துனா அவங்க தான் 3ஆம் சட்டை பண்ணுவாங்க. திரைச்சீலைகள் இங்கே இருக்குது. வீட்டுக்கு வேண்டியதை இங்கே வந்து வாங்கிக்கலாம். கடவுள் படம் போட்டதும் நிறைய இருக்குது. பேரம் பேசி குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். இங்கே இந்த ஸ்க்ரீனில் என்ன ரேட்னே? அண்ணா 350 ரூபா வருதுங்கண்ணா. 300 ரூபா எடுத்துக்கோங்கண்ணா. அடுத்து வந்து ஊஞ்சல். இது வந்து ஹெம்மாக் சொல்லுவாங்க இங்கிலீஷில். பிளாஸ்டிக் கயரில் பின்னது. இங்கே ஒரு தம்பி வாசனை திரவியங்கள் விற்கிறாரு. நிறைய வெரைட்டி வச்சுருக்காரு. விலை கம்மியாக தான் சொல்கிறாரு. 100லேருந்து இங்கே ஒரு கைலி 100 ரூபா.
வச்சே வச்சுருக்காங்க, மூட்டி வச்சுருக்காங்க. அடுத்து கைலாசா திருவண்ணாமலை பக்கத்தில் வந்துட்டோம். சுவாமி நித்யானந்தாவோட ஆசிரமம், பெரிய ஆசிரமம். இது ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கடையில் ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் மூலிகை சாம்பிராணி வச்சுருக்காங்க. சிவபக்தர்கள் வந்து ஆடையாக அணிஞ்சிக்கிறதுக்காக புலித்தோல், அடுத்து சிறுத்தை தோல் மாதிரி துணியிலே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, பிரிண்டடு. கிரிவல பாதையில் முக்கியமான அடுத்த ஒரு வியாபாரம்னா இந்த மசாஜ் சேர் தான். பாதத்துக்கு மசாஜ் பண்ணுறது. கால் பாதத்துக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். நைட்டு வந்து 1:30 மணி ஆகுது. பார்த்தீங்களா எவ்வளோ பக்தர்கள் சிரத்தையாக நடந்து வர்றாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கிரிவல பாதையில் உள்ள ஒரே நர்சரி கார்டன் இதுதான். சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி இருக்குது இந்த நர்சரி கார்டன். நிறைய மூலிகை செடிகள் இங்கே வச்சுருக்காங்க. இது 5 கால் மாடு. திருவண்ணாமலை ஃபேமஸ் வாழைப்பூ வடை. உங்கள் துயரம் தீரும், உங்கள் வாழ்வு வளமாகும். 5 கால் கொண்ட கோமாதா மகாலட்சுமியை தொட்டு கும்பிட்டு வளம் சேருங்கள். உங்கள் குடும்ப கஷ்டம் தீரும், திருஷ்டி ஓமல் தீரும், பில்லி சூனியம் தீரும். டுக்கு காப்பி, வாழைப்பூ வடை, அடுத்து இட்லி தோசை இங்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். இது மாணிக்கவாசகர் கோவில். இது அடி அண்ணாமலை கோவில் போகிற வழியில் வீட்டுக்கு இங்கே வந்து இட்லி தோசை பணியாரம் வைப்பாங்க. விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெளிநாட்டு பக்தர்கள், வெளி மாநில பக்தர்கள் நிறையா பேர் கிரிவலம் வர்றதை பார்க்க முடியுது. பஞ்சமுக தரிசனம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கட்டை வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஏறு சிங்கின்னு பேர். இந்த கட்டைக்கு பேர். வீட்டில் வச்சு கும்பிட்டோம்னா தெய்வீக அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் வலிக்கு இலவசமாக தைலம் கொடுக்குறாங்க. இங்கே தேய்ச்சும் விடுறாங்க. தேங்காய் பூ விற்கிறாங்க. தேங்காய் பூ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து குளிர்ச்சி, பல நோய்களை கட்டுப்படுத்தும் தேங்காய் பூ. பரும்பொம்மை இங்கே இருக்குது. நிறையா விதவிதமாக இருக்குது. விதவிதமான கலரில் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அலங்கார விளக்குகள். இது சைனா விளக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வழியாக கிரிவலத்தை முடிக்க போகிறோம். தேர் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு மேலே பௌர்ணமி நிலவு தெரியுது. நண்பர்களே, கிரிவலம் வந்து ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணியாச்சு. கிரிவலத்தை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.